முக்கியமா அந்த யங் டைரக்டர்ஸ் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி போட்டோலாம் நிறைய கூட எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியம் இல்லை அது எல்லாரையுமே ஊக்கப்படுத்துவார். அந்த விஷயத்தில் வந்து ரஜினிகிட்ட எல்லாருமே கற்றுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்களான அஜித்தும் விஜயும் சூர்யாவும் கூட ரஜினிகிட்ட கற்றுக்கணும். ஏன்னா நேற்று தான் அறிமுகமாக இருப்பார். ஒரு படம் ஒன்று தியேட்டரில் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த படத்தை நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. அல்லது பார்க்கலன்னா கூட நிறைய பேர் சொன்னாங்கப்பா, கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குதாமே, நான் பார்த்துட்றேன், வாழ்த்துக்கள் அப்படிம்பார். இந்த பழக்கம் இருக்குல்ல, இது வந்து ரஜினி போன்ற ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு மனசுன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களால தான் முடியுது. பல பேர் வந்து அதில் ஒரு நம்ம போய் இறங்கி ஒருத்தரை போய் பேசணுமா, நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கி ஒருத்தருக்கு பாராட்டலாமா, வாழ்த்து சொல்லலாமா அப்படின்லாம் நினைக்கிறவங்களும் இங்கே இருக்காங்கல்ல. அதில் வந்து ரஜினி எப்போவுமே கிரேட். அதுவும் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால் எல்லாரோடையும் ஒரு படம் பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பலருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறாரு. ரஜினி சாரே நம்ம படம் நல்லா இருக்குன்ட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அது. ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட அதையே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆமாம் ஆமாம்.